ஒரு ஊர்லெல்லாம் தெரியும் என்று பெருமைப்படும் ஒரு குரங்கு இருந்தது. நான் தான் இந்த ஊருக்கே புத்திசாலி என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். எப்போதும் மற்றவங்களை ஏமாற்றி விளையாடும் குரங்கு. ஒரு நாள் அது ஒரு நாயை பார்த்தது. அந்த நாய் அமைதியாக நிழலில் படுத்து எதையோ சிந்தித்துக் கொண்டிருந்தது. குரங்கு சிரிச்சு கேட்டது, ஏய் நாயே, சும்மா இப்படி சோம்பலா இருக்கிறியா? என்ன மாதிரி புத்திசாலி ஆளா இருக்க மாட்டியா? நாய் மெதுவா சொன்னது, புத்திசாலித்தனம் பேசுவதில் இல்ல, செயல்களில் இருக்கணும் என்றது. குரங்கு மரத்தின் மேலேறி சிரிச்சது. அப்போ நீ என்னை விட புத்திசாலியா என்றது. நாயோ சிரித்துக்கொண்டே சும்மா இருந்தது. அந்த நேரம் 2 விவசாயிகள் ஓடி வந்தார்கள். அவங்க கூச்சலிட்டாங்க, யாராவது எங்கள் உணவுப் பெட்டியை பார்த்தீர்களா? அது இங்கிருந்து மாயமாகிவிட்டது என்று புலம்பினாங்க. குரங்கு சிரிச்சது. அந்த பெட்டியை அதுதான் திருடி மரத்தின் மேல் மறைத்து வைத்திருந்தது. நாய் இதை கவனிச்சது. அது உடனே யோசனையோட விவசாயிகளை மரத்தடிக்கு அழைத்தது. அந்த மரத்து மேல பாருங்க, ஏதோ ஒளிச்சு வச்சிருக்கிறது போல இருந்தது என்றதும் விவசாயிகள் உடனே ஓடிப் போனாங்க. குரங்கு பயந்து போய் பெட்டிய கீழ போட்டுட்டு மரத்திலேயே ஒளிஞ்சது. விவசாயிகள் உணவு பெட்டியை கீழ் விழாம பிடிச்சாரு ஒரு விவசாயி. அந்த நாய் தான் எங்களுக்கு உதவிச்சு அப்படின்னு சொல்லி நாய்க்கு நன்றி சொன்னாங்க. நாயோ அமைதியா ஒரு புன்னகையோட வீட்டுக்கு புறப்பட்டுச்சு. அந்த புத்திசாலி நாய் பெருமையா இருக்கிறதா இல்ல புத்திசாலியா இருக்கிறதா? புத்திசாலித்தனம் தானே முக்கியம். அது சொல்றதுதான் இந்த கதை.